தமிழக சாப்பாட்டு சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். குமரியிலிருந்து தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம். ஆனால் அன்னதான வீடியோ போடுற எனக்கு ஒரு சப்போர்ட் இல்லை. அதாவது வீடியோ வியூவும் போக மாட்டேங்குது, ஒரு ரீச்சபிள் இல்லை. பேசாமல் அந்த அன்னதான வீடியோவை ஸ்டாப் பண்ணிடலான்னு இருக்கிறேன். நீங்கள் என்ன செய்யணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ஒரு ஆக்சிலேஷன் மைண்டாக தான் இருக்குது. இந்த அன்னதான வீடியோ நான் டெய்லி மெனக்கிட்டு காலையில் எழுப்பி போடுறேன், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. ஸோ அதனால் அந்த அன்னதான வீடியோ டிலேட் பண்ணிடலான்னு இருக்கிறேன், ஸ்டாப் பண்ணிடலான்னு இருக்கிறேன். இந்த காமெடி வீடியோ ரெகுலராக வரும், அன்னதான வீடியோ ஸ்டாப் பண்ணிடலான்னு இருக்கிறேன். நீங்கள் என்ன செய்யலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி லாஸ்ட்டாக இன்றைக்கி இல்லை அன்னதான வீடியோ பார்த்துடலாம். இதுக்கப்புறம் அன்னதான வீடியோ போடுறதும் போடாதும் உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகேவா? இன்றைக்குள்ள தகவல். இன்றைக்கி வந்து தேதி 2/3/2026 மண்டைப்பாடு பகவதி அம்மன் கோயிலில் நேற்று கொடியேறி இருக்குது. அதே மண்டைப்பாடு பகவதி அம்மன் கோயிலில் டெய்லி அன்னதானம் இருக்குது அப்படின்னு வினோத்னு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க டைம் மத்தியானமாக ஈவினிங்கானு எனக்கு மென்ஷன் பண்ணல, அதனால் சரி நமக்கு தெரியலை. ஆனால் டெய்லி அன்னதானம் இருக்கும், மேக்ஸிமம் மத்தியானமாக தான் இருக்கும். அடுத்த தகவல் பார்த்திங்கன்னா முகிலங்குடியிருப்பு பண்டாரந்தோப்பு அருள்மிகு முருகபெருமான் திருக்கோயிலில் இரவு 8 மணிக்கு சாமந்தி இருந்திருக்குது. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மரங்குடியிருப்பு திரு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் இரவு 8 மணிக்கு சாமந்தி இருந்திருக்குது. அடுத்த புதுக்கடை ஸ்ரீ மாடன் தம்புராணி சிக்கம்மன் கோயிலில் மதியானம் 1 மணிக்கு சாமந்தி இருந்திருக்குது. கோட்டார் வடலூர் ஸ்ரீமன் நாராயணசுவாமி கோயிலையும் மதியானம் 1 மணிக்கு சாமந்தி இருந்திருக்குது. ஈத்தாமலை பத்தங்காடு திருமுருகன் திருக்கோயிலையும் மதியானம் 1 மணிக்கு சாமந்தி இருந்திருக்குது. தெங்கம்புதூர் புதுக்குடியிருப்பு ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோயிலையும் மதியானம் 1 மணிக்கு சாமந்தி இருந்திருக்கு. தோவாளை சொக்கிரி